ஹாய் கைஸ், நான் தான் சொல்றேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா E Sevai வச்சிருக்கோம், எல்லாருக்குமே வருது. பட் நம்ம சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. ஒரு ஃபோட்டோ சைஸ், அந்த டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி ஸ்கேன் பண்றது, அது எந்த அளவுக்கு சைஸ் கம்மியாக பண்றது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் இதை காமிக்கிறேன், ஓகேங்களா? இதில் பாருங்க என்ன இருக்குன்னா, என்னென்ன இதெல்லாம் உங்களுக்கு ஃபைல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னா PDF, JPG, JPEG, PNG, ஓகேவா? இந்த இது எல்லாமே சப்போர்ட் பண்ணும். பட் இது டாக்குமெண்ட்லாம் என்ன சைஸ்ல இருக்கணும், போட்டோ என்ன சைஸ்ல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா 200 கேப்ஸ்குள்ள இருக்கணும், ஓகேவா? 200 கேப்ஸ்குள்ள டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கணும். பட் நீங்க டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் அதுக்கு 200 கேப்ஸ்குள்ள இருக்கணும் அப்படின்னா, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, நீங்க மற்ற சர்டிஃபிகேட் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து 200 கேப்ஸ்குள்ள இருக்கணும், ஓகேவா? பட் அதுவே உங்களுக்கு போட்டோ பார்த்தீங்கன்னா 50 கேப்ஸ்குள்ள இருக்கணும், ஓகேவா? பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 50 கேப்ஸ்குள்ள இருந்தால் மட்டும்தான் இது அக்செப்ட் ஆகும். இதுக்கு நம்ம ஏதாவது சாஃப்ட்வேர் வேணுமா, இல்லை வேற ஏதாவது அதை எடிட் பண்ணி, இல்லை ஆன்லைனில் போய் நம்ம சர்ச் பண்ணி அந்த ஃபைலை கம்மி பண்ணுறது அந்த மாதிரி என்ன இருக்குன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்துல வீடியோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேரும் தேவையில்லை, ஓகேவா? அன்வான்ட் சாஃப்ட்வேரும் தேவையில்லை. நீங்கள் அதுக்குன்னு எதுவும் நீங்கள் ஆன்லைனில் போய் சர்ச் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கு ஜஸ்ட் எல்லா ஓஎஸ்லையுமே இருக்கும் பெயிண்டிங் டூல்னு, ஓகேவா? அதுலேயே வந்து எப்படி கிராப் பண்ணி சைஸை எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது. பட் சைஸ் கம்ப்ரஸ் பண்றதால போட்டோ குவாலிட்டி வந்து மாறாம நம்ம குவாலிட்டி வந்து பிரித்தாவே தெரியற மாதிரி, ஓகேவா? அந்த மாதிரி இதுல எப்படி பண்றது, ஓகேவா? அத பத்தி தான் ஃபுல்லா பார்க்கறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லா புரியும், ஓகே? வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிச்சு. இதில் பாருங்கள் ஃபோட்டோஸு, அட்ரஸ் ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி கேட்குறாங்களா, அதில் வந்து கீழே வந்தீங்கன்னா அங்கே சப்போர்ட்டட் ஃபைல் டைப்னு இருக்குங்க. PDF, JPG, GIF, PNG இந்த மாதிரி. இது செலக்டட் ஃபைல் சைஸ் வந்து 200 கேப்ஸ்குள்ளே இருக்கணும். சப்போர்ட்டட் ஃபைல் சைஸ் ஃபோட்டோ வந்து 50 கேப்ஸ்குள்ளே இருக்கணும், ஓகேவா? இப்போ இதுதான் நம்ம அப்லோட் பண்ணும்போது எரர் வருது அப்படின்னா அந்த எரர் ரெக்டிஃபை பண்ணுறது தான், ஓகேவா? பட் அது எப்படி கிராப் பண்ணுறது, அதை நம்ம எப்படி வந்து எடிட் பண்ணி குவாலிட்டி மாறாமல் நம்ம வந்து கம்மி எம்பியில் குவாலிட்டி வந்து இது பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ அதில் வச்சு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு இப்போ எப்சான் பிரிண்டராக இருந்ததுன்னா பிரிண்டரை இது பண்ணிவிட்டு அதில் A4 டாக்குமெண்ட் சைஸில் வந்து A4 கொடுத்துங்க. இமேஜ் டைப்பில் வந்து கலர் கொடுத்துருங்க. கலர் கொடுத்து ரெசல்யூஷனில் வந்து 150 வைங்க, ஓகேங்களா? ரெசல்யூஷனில் 150 வச்சு ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த இதுவும் வராது, ஓகேவா? பட் குவாலிட்டி உங்களுக்கு குறையாமல் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? இதில் இமேஜ் ஃபார்மெட்டில் வந்து JPGன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு ஃபோல்டர் எங்கே வேணுமோ லொக்கேஷன் அங்கே வச்சுங்க, ஓகேவா? வச்சுட்டு ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் கேப்ஸில் வந்து ஸ்கேன் ஆகும், ஓகேவா? மினிமம் கேப்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்கேன் ஆகும். அதனால் 150 வச்சு இது பண்ணுங்கள். 100ல் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப குவாலிட்டி லோவாக இருக்கும், ஓகேவா? இப்போ நீங்கள் 100ல் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப ஐப்ரத்தாய் லோ இதில் குவாலிட்டியில் தெரியும் ஜஸ்ட்டு இது பண்ணுறது, ஓகேவா? அதனால் நீங்கள் ஒரு 150 வச்சு ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு, இந்த ரேஷன் கார்டு ப்ரூஃப், ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம கிராப் பண்ணும்போது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். நமக்கு அப்லோட் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். டாக்குமெண்ட் அதேமாதிரி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரொம்ப குவாலிட்டி இல்லாமல் அப்லோட் பண்ணால் ஒரு சில டைமில் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க சர்டிஃபிகேட். ஏன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியலன்னு சொல்லி வேறு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லி ரீசப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை வராததுக்காக தான் இந்த மாதிரி இது, ஓகேவா? அதனால் 150 வச்சு ஸ்கேன் பண்ணிங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவையோ அந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக நான் ஸ்கேன் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம கிராப் பண்ணுறது, ஓகேவா? இப்போ நம்ம இதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் இல்லாமல் இல்லை ஒரு ஃபோட்டோஷாப்பில் போய்ட்டு யூஸ் பண்ணி கிராப் பண்ணவங்க, எனக்கு ஜஸ்ட்டு எதுவுமே தெரில சார், நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு பெயிண்டிங் டூலில் நார்மலாக பெயிண்டிங் டூலில் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோல்டரு போட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ண ஃபைல் ஃபுல்லாக அதில் ஏற்றி வச்சுங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் ஒருத்தவங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணினா கூட அவங்களோட நேம் போட்டு அவங்க நேமில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஏன்னா நம்ம கிராப் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே அதில் சேவ் பண்ணும்போது ஒரே ஃபோல்டரில் சேவ் ஆகிடும், நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும், ஓகேவா? இப்போ ஜஸ்ட்டு நான் வச்சு எல்லாத்தையும் இது பண்ணிட்டதுக்கப்புறம் இது பண்ணலாம். அதேமாரி இதில் வந்து ஒரு சில பெரிய டாக்குமெண்ட்டை PDFில் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா அதே 150 வச்சு இமேஜ் ஃபார்மெட்டில் PDFன்னு வச்சுட்டு ஸ்கேன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 200 கேப்ஸ்குள்ளே ஸ்கேன் ஆகும், ஓகேவா? நீங்கள் வேணால் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ரெசல்யூஷனில் 150 வச்சுட்டு இமேஜ் ஃபார்மெட்டில் PDFன்னு வச்சுட்டு ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 184, 60, 200க்குள்ளேவே இருக்கும். பாருங்கள் 184 கேப்ஸ் இருக்கா? இந்த மாதிரி வந்து PDF இது பண்ணலாம். இது வந்து அதர் டாக்குமெண்ட்லாம் இப்போ TC மார்க் ஷீட்லாம் ஸ்கேன் பண்ணி வச்சுக்க, அதை வந்து இந்த ரேஞ்சில் மாற்றலாம், ஓகேவா? சரி, ஓகே. இப்போ எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆதார் கார்டும் ஃபோட்டோவும் ரெசல்யூஷன் கம்மி பண்ணி நான் கிராப் பண்ணி எடிட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ அதில் போய் ரைட் கிளிக் பண்ணி எடிட்னு கொடுங்க. ஃபோட்டோவை கிளிக் பண்ணி இதில் வந்து இந்த மாதிரி வரும், ஓகேவா? இதில் என்ன பண்ணோம்னா ரீசைஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரீசைஸை கிளிக் பண்ணி இந்தாண்ட சைடில் % பக்கத்தில் ஃபிக்சல்னு இருக்கும். அந்த ஃபிக்சலில் கீழே வந்து வெர்டிக்கல் இருக்குல்ல, அதில் கிளியர் பண்ணிவிட்டு 250 கொடுங்க, ஓகேவா? அதில் எவ்வளோ வேணா இருக்கலாம். நாம் கொடுக்க வேண்டியது வந்து 250, ஓகேவா? 250 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சைஸ் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் போய் சேவ் பண்ணிங்க அப்படின்னா 50 கேப்ஸ்குள்ளேயே ஆகும், ஓகேவா? உங்களுடைய ஃபோட்டோ வந்து குவாலிட்டி ஓரளவுக்கு மாறாமல் உங்களுக்கு வந்து அழகாக சேவ் ஆகும் 50 கேப்ஸ்குள்ளே, ஓகேவா? அதுக்கு
நீங்கள் இந்த மாதிரி ரெசல்யூஷனில் கொடுத்துட்டு இப்போ ஃபோட்டோ நேம் வந்து என்னவோ நீங்கள் ஃபோட்டோனா நேம் ஃபைல் நேம் நீங்களே போட்டுட்டு கீழே வந்து என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ ஜேபிஜியில் வேணுமான்றதை கொடுங்க. ஜேபிஜியில் தான் கொடுக்கணும். அதனால் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 43 கேப்ஸ் வந்து பாருங்கள் 50 கேப்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். ஓகேங்களா? ஃபோட்டோ எந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ ஃப்ரீ குவாலிட்டி இருந்தாலுமே அதில் வந்து ரெசல்யூஷனில் கொடுத்தீங்க 250னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 50 கேப்ஸ்குள்ளே ஃபோட்டோ வந்து மாறிடும். சரிங்களா? இப்போ ஃபோட்டோ வந்து சரி 50 கேப்ஸ்குள்ளே மாறிடுச்சு. அடுத்தது இப்போ நான் ஆதார் கார்டு அந்த மாதிரி ப்ரூஃப்லாம் நான் இப்போ கட் பண்ணணும். அது எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓகே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபோட்டோ வந்து நான் 50 கேப்ஸ்குள்ளே வந்து இது பண்ணிட்டேன். ஓகே இப்போ 43.4 கேப்ஸ் இருக்குது. ஓகேவா? சரி ஓகே ஃபோட்டோவும் எனக்கு அப்படியே ஜூம் பண்ணாலும் உங்களுக்கு வந்து குவாலிட்டி மாறாது. ஓரளவுக்கு நல்லாவே தெளிவாக தெரியும். சரிங்களா? சரி அடுத்தது வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இப்போ ரெண்டுத்தையும் நான் கிராப் பண்ணணும். இப்போ தனித்தனியாக நான் வச்சு கிராப் ஸ்கேன் பண்ணிட்டேன். இப்போ அதை நான் எப்படி கிராப் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் எந்த டாக்குமெண்ட் பண்ணுங்களோ அதில் போய்ட்டு கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி எடிட்னு கொடுங்க. ஓகேவா? ரைட் கிளிக் பண்ணி எடிட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து செலக்ட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுலேருந்து எங்கேருந்து உங்களுக்கு வேணுமோ அங்கேருந்து அப்படியே ஸ்குவேர் பண்ணிட்டோங்க. ஓகே மவுஸால் ஜஸ்ட்டு எங்கே வந்து வேணுமோ கிளிக் பண்ணி ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி வரும். இதில் ஒரு டைமில் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டாலும் திரும்ப அதில் கிளிக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா போதும் இது பண்ணிவிடும். கிராப் பண்ணிவிட்டு அதில் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுங்க. எக்ஸ் கொடுத்தீங்கன்னா கட் ஆகிடும். ஓகேவா? கட் ஆகிட்டு கிளிக் பண்ணி நியூன்னு கொடுங்க. மேலே இருக்க அந்த ஃபைலில் கிளிக் பண்ணி நியூன்னு கொடுத்து டோன்ட் சேவ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேவ் கொடுக்கக்கூடாது. சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ கட் பண்ணதோட எல்லாமலே சேவ் ஆகிடும். பட் அதனால் சேவ் கொடுக்காம டோன்ட் சேவ்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி நியூ இது ஓப்பன் ஆகும். நியூ இது ஓப்பன் ஆனோடனே அதில் ரீசைஸ்ன்னு கொடுத்து நீங்கள் அதில் 1ன்னு கொடுத்துங்க. ஓகேவா? ரீசைஸில் கிளிக் பண்ணி அந்த ஹரிசாண்டலில் வந்து 0ன்றதுல அதில் வந்து 1ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜஸ்ட் சின்னதாக வரும். இதில் வந்து கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி பண்ணது நீங்கள் கட் பண்ணிங்களே இப்போ அந்த ஃபைலை அதில் வந்து இது பேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் அதில் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அதில் கொடுத்துட்டு அது என்னால் நவுத்த முடியல அப்படின்னா கண்ட்ரோல் ரிசல்ட் கொடுத்து திரும்பி கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பேக் சைடில் அதே மாதிரி வந்து செலக்ட் கொடுக்குறேன். செலக்ட் கொடுத்து எங்கேருந்து தேவையோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வரேன் மவுஸால் கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோடனே எனக்கு வந்து எந்த அளவுக்கு செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் ஆனதுக்கப்புறம் அதில் கிளிக் பண்ணி கட்டு கொடுக்கலாம், காப்பி கொடுக்கலாம். உங்களுக்கு கட்டு கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து கட் ஆகிடும். கட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி எடிட் பண்ணிங்களா அதுக்குள்ளே வந்து அதில் வந்து கண்ட்ரோல் வி கொடுங்க. ஓகேவா? இப்போ கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் கொடுங்க. அது பேஸ்ட்டுக்கு ஷார்ட்கட் தான் கண்ட்ரோல் வி. இந்த மாதிரி கொடுத்தோடனே ஹைட் பண்ணியிருக்கு பாருங்கள். அந்த செலக்ட் பண்ணமே இருந்தீங்கன்னா தான் அதை ஈக்கிறதுக்கு உங்களால் முடியும். செலக்ட் ஆகலை அப்படின்னா உங்களால் வந்து இழுக்க முடியாது. ஓகேவா? இப்போ நீங்கள் அதில் செலக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இழுத்து கொடுக்கலாம். இப்போ நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இசட் கொடுத்துட்டு திரும்பி இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொடுத்து இது பண்ணுறோம் அப்படின்னா நான் ஜஸ்ட்டு தள்ளும் போதே நல்லா பாதியில் கட் ஆகிடுது சார். இப்போ இந்த மாதிரி இதாகிடுச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இதில் வந்து கண்ட்ரோல் இசட் கொடுங்க. இசட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு திரும்பி எதுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆகி திரும்பி வரும் செலக்டில். ஓகேவா? கண்ட்ரோல் எஸ் கொடுத்து திரும்பி கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணனே அப்படியே கரெக்டாக ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்து சேவ் ஆஸ்ன்னு கொடுங்க. ஓகேவா? சேவ் ஆஸ்ன்னு கொடுத்து உங்களுக்கு வந்து என்ன நேம் இப்போ ஆதார்னு சொல்லி நேம் போட்டு சர்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ சேவ் பண்ணிக்கிறேன் நான். சரி இப்போ ஆதார்னு சொல்லிவிட்டு அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து பிஎன்ஜியை என்னன்னு கேட்கும். அதில் சேவ் ஃபைல் டைப்னு இருக்குல்ல சேவ் ஆஸ் டைப்பில் வந்து கிளிக் பண்ணி ஜேபிஜின்னு கொடுங்க. ஓகேவா? நமக்கு வந்து இமேஜ் ஃபார்மேட்லாம் வேணும். அதனால் ஜேபிஜி அப்படின்றத கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 200 கேப்ஸ்குள்ளே சேவ் ஆகும். அங்கே பாருங்கள். ஓகேவா? நம்ம எதுவுமே பண்ணலை 150 வச்சு ஸ்கேன் பண்ணோம். அதில் அப்படியே கிராக் பண்ணிவிட்டு ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டோம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம தான் இது பண்ணுறது. சரி இப்போ அதே மாதிரி ரேஷன் கார்டு அதுக்குன்னா அதில் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி எடிட்னு கொடுங்க. எடிட் கொடுத்துட்டு செலக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? ஜஸ்ட்டு செலக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கேருந்து வேணுமோ அங்கேருந்து கிளிக் பண்ணி மவுஸால் ஸ்கொயர் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட வரும். அதுலேருந்து அப்படியே கிளிக் பண்ணி கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தனியா கட் ஆகிடும். சரிங்களா? கட் ஆனதுக்கப்புறம் மேலே ஃபைலில் கிளிக் பண்ணி நியூன்னு கொடுங்க. சேவ்னு கொடுக்காம டோன்ட் சேவ்னு கொடுங்க. நான் கம்பல்சரி சொல்கிறேன். சேவ்னு கொடுக்காம டோன்ட் சேவ்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரீசைஸில் போய்ட்டு 1ன்னு கொடுங்க. ஏன் ரீசைஸில் 1ன்னு கொடுக்குன்னா அப்போ தான் நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் அப்படியே சேவ் பண்ணும்போது ஜஸ்ட்டு அதிக கேப்ஸ் இல்லாமல் கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் அப்படியே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 கேப்ஸ்க்கு மேலே இருக்கும். சரிங்களா? அதனால் 1 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் கிளிக் பண்ணி எவ்வளோ அளவுக்கு வேணுமோ ஈத்துட்டு திரும்பி பேக் சைடில் இருக்கிறதையும் கிராப் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ஓகேவா? அதில் கிளிக் பண்ணி எடிட்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து எந்தலேருந்து வேணுமோ அதுலேருந்து ஃபைலை வந்து கட் பண்ணுறேன். சரிங்களா? அதுலேருந்து கீழே ஸ்கொயர் பண்ணி வந்தேன்னா இதுவாக வரும். அதுலேருந்து கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தேன்னா கட் ஆகும். இல்லை அப்படியே கிளிக் பண்ணி இது கட்டுன்னு கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு கட் ஆகிடும். சரிங்களா? கட் ஆனதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். இல்லை காப்பின்னு கொடுத்து கூட இது பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் வந்து கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலக்டில் இருக்கும்போது தான் நீங்கள் மூவ் பண்ண முடியும். அதனால் மூவ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி செலக்டில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுங்கள். அப்படி செலக்ட் பண்ண முடியலன்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு திரும்பி கண்ட்ரோல் வி கொடுத்து நீங்கள் அதுக்கப்புறம் மூவ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ மூவ் பண்ணி கரெக்டாக சேம் இது பண்ணிவிட்டு ஃபைலில் கிளிக் பண்ணி சேவ்னு இருக்குல்ல அந்த சேவ் ஆஸ் கொடுத்துருங்க.
சேவ் ஆஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் நேம் கேட்கும். அது என்ன நேமோ இப்போ ஸ்மார்ட் கார்டு என்ன நீங்கள் ப்ரூஃப் பண்ணி எடிட் பண்ணீங்களோ அதோட நேம் வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்மார்ட் கார்டுன்றதை நான் போட்டுக்கிறேன். சரி, போட்டுட்டதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜின்னு இருக்கும். அதில் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஜேபிஜியில் தான் நம்ம சேவ் பண்ணணும். சரிங்களா? அதில் ஜேபிஜியில் கொடுங்க இமேஜ் ஃபார்மெட்டு. அந்த இமேஜ் ஃபார்மெட்டில் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 200 கேப்ஸ்குள்ளே கம்மியாகிடும். ஓகேவா? இப்போ 200 கேப்ஸ்குள்ளே சேவ் ஆயிடுச்சுன்னா 180 தான். ஓகேவா? இப்போ நம்ம ரேஷன் கார்டு எல்லாமே பண்ணிட்டோம். சரிங்க சார், இதெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு பெரிய சர்டிஃபிகேட் இப்போ டிசி வச்சு நான் ஸ்கேன் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் தான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். ஒரு டிசி டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணுறீங்கன்னா அதை பிடிஎஃப்ல ஸ்கேன் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு 200 கேப்ஸ்குள்ளே வரும். சரி, நான் இமேஜாக ஸ்கேன் பண்ணிட்டேன் சார், நான் அவரை என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ எந்த ப்ரூஃப் வேணுமோ அதில் கிளிக் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ நான் ஆதார் கார்டு ஸ்மார்ட் கார்டெலாம் பாருங்கள் 2 கேப்ஸில். இப்போ இந்த டிசி நான் எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா லைட் கிளிக் பண்ணி அதில் எடிட் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு அதில் பாருங்கள் சைஸு 715 கேப்ஸ் இருக்குது. ஓகேவா? பட் இது வந்து இது குறையாமல் இருக்குது. இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் வந்து இமேஜாக பண்ணிட்டேன்னு சொல்கிற சர்டிஃபிகேட்லாம். ஓகேவா? இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னா கீழே ரீசைஸில் கொடுத்து உங்களுக்கு அந்த வெர்டிக்கலில் வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஒரு 65 இல்லை ஒரு 85 அந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வேரியேஷன் ஆகும். குவாலிட்டி மாறிச்சு அப்படின்னா நீங்கள் திரும்பி கண்ட்ரோல் இசட் கொடுத்துட்டு வேறு சைஸ் கொடுத்து செக் பண்ணிக்கங்க. ஓகேவா? இப்போ நான் ரீசைஸில் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஓரளவுக்கு குவாலிட்டி நல்லாவே இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே கொடுத்ததுக்கப்புறமே அதில் அப்படியே கிளிக் பண்ணி சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஓரளவுக்கு வரும். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு வேணுமோ கொடுத்துக்கிறேன். இல்லைனா ரீசைஸ் கொடுத்து குவாலிட்டி கொஞ்சம் அதிகமாக வேணும் இல்லை அப்படின்னா நார்மலாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதில் கிளிக் பண்ணி எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கட் பண்ணி போட்டு பேஸ்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை அப்படியே நீங்கள் சேவ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற கேப்ஸோட கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். ஓகேவா? லோவஸ்ட்டாக தான் ஆகும். சரிங்களா? இப்போ 715 கேப்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சேவஸ் கொடுத்து பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கம்மியாகவே இருக்கும். இப்போ நான் பண்ணி காட்டுறேன் இருங்க. இல்லை எனக்கு இதில் க்ராப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாக இதாகும். ஓகே, இப்போ நான் அதில் செலக்டில் கொடுத்து கீழே ஸ்கொயர் பண்ணினே வரேன். ஃபஸ்ட்டு இதை நான் செலக்ட் பண்ணி கட் பண்ணுறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா இதை கட் பண்ணிவிட்டு இதை நான் எடுத்துகிட்டு போய் வேறு இதில் சேவ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நான் அதில் கம்மி பண்ணிவிட்டேன், சைஸை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் நியூ ஃபைலில் கொடுத்து நியூ டேப் ஓப்பன் பண்ணி அதில் வந்து அட்ஜனில் 1ன்னு கொடுக்குறேன். 1ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்து இதில் கண்ட்ரோல் வி கொடுத்தேன் அப்படின்னா ஜஸ்ட் இதில் வந்து காப்பிடும். இப்போ நான் இதை வந்து சேவஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஆல்ரெடி இருந்த டாக்குமெண்ட்டை பெரிய சைஸில் இப்போ டிசி மார்க் ஷீட்லாம் நம்ம பிடிஎஃபாக இல்லாமல் இந்த மாதிரி ஜேபிஜியில் இமேஜ் ஃபைலாக இது பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட சைஸ் குறைக்கிறது தான். ஓகேவா? நம்ம எதுவும் சாஃப்ட்வேர்னு தேவை இல்லாமல் இதில் ஈஸியாக பண்ணுறது தான். இல்லை எனக்கு தேவை அப்படின்னா நீங்கள் சாஃப்ட்வேரும் இருக்குது. ஆன்லைனில் போய்ட்டு எவ்வளோ கேப்ஸ் குறைக்கிறேன்றது கொடுத்தீங்கனாலும் வரும். பட் அதனால் நம்ம அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இது வந்து நம்ம பெயிண்டிங் டூலில் நம்ம நார்மலாக எடிட் பண்ணுற மாதிரி தான். சரிங்களா? கொடுத்துட்டு உங்களோட ஃபைல் நேம் என்னவோ அந்த ஃபைல் நேம் வந்து கொடுத்துங்க. கீழே வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் வந்து ஜேபிஜின்னு கொடுத்துங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம இப்போ சேவ் கொடுக்குறேன். சரிங்களா? நான் இருங்க ஓகே கொடுக்குறேன். சேவ் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சைஸ் வரும் பாருங்கள். ஆல்ரெடி இருந்த சைஸோட இப்போ நமக்கு வந்து 141 கேப்ஸ் வந்துச்சு. ஓகேவா? இதில் வந்து இந்த மாதிரி வந்துச்சு. ஓகே, சரி, எனக்கு இதில் வந்து எனக்கு அந்த மாதிரி கேப்ஸ் வரவே இல்லை சார். நான் எவ்வளோ கொடுத்தாலுமே எனக்கு சைஸு ரொம்ப அப்படியே கம்மியாக வரதால் எனக்கு குவாலிட்டி அதெல்லாம் எடுத்து தெரிய மாட்டேங்குது, எழுத்த ஜூம் பண்ணாலும் தெரியல அப்படின்றவங்க ஜஸ்ட் நீங்கள் ஒரு இமேஜ் ஃபைலாக இந்த மாதிரி கம்மி பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது. ஓகேவா? பிடிஎஃபாக ஜேபிஜியில் இருக்கிறத பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அதுக்கான சாஃப்ட்வேர் வந்து நான் வச்சு கொடுத்துருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வந்து எங்களுக்கு 141 கேப்ஸில் இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே, இதை நான் வந்து இப்போ ஜேபிஜியில் இருக்குது நான் ஒரு டாக்குமெண்ட்டை, ஆனால் எனக்கு அது பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஜேபிஜி டு பிடிஎஸ் கன்வெர்ட்டர்னு ஒரு சாஃப்ட்வேர் நான் வச்சுருக்கேன். ஓகேவா? அதோட நான் ஃபைலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிங்க. அதில் ஆடுன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் எந்த ஃபைல் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்களோ அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வந்து இதில் ஆட் பண்ணுங்கள். இல்லை ஆட் இமேஜ் கொடுத்து ஆடுன்னு இருக்கலாம், அந்த ஆடு கொடுத்து அதில் நீங்கள் இது பண்ணலாம். இல்லை ஜஸ்ட் அதுலேருந்து ஸ்கொயர் பண்ணி கொடுத்தீங்கனாலும் இந்த மாதிரி வரும். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் த குவாலிட்டின்னு இருக்குல்ல, அதில் 70% இருக்குது. அது கீழே கன்வெர்ட் டு பிடிஎஃப் நவும் இருக்குது. ஓகேவா? அதில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஜேபிஜியில் இருக்க இமேஜ் ஃபைலை இதுவாக பண்ணுறோம், பிடிஎஃபாக பண்ணுறோம். கொடுத்தோன்னே உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள், அதில் 700 கேப்ஸில் இருந்தது ஜஸ்ட்டு 192 கேப்ஸில் மாறிச்சு. இந்த மாதிரி வந்து பிடிஎஃபாக இது பண்ணலாம். இதில் உங்களுக்கு அதிகமாக வருது அப்படின்னா அதில் குறைச்சிக்கலாம். கம்ப்ரஸ் குவாலிட்டியில் வந்து ஒரு 67 60க்குள்ளே வரைக்கும் வைக்கலாம். ஓகே, ஏன்னா அந்த குவாலிட்டி வந்து மாறாது. இப்போ நீங்கள் ஜூம் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து அப்படியே பக்கா குவாலிட்டியில் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து எடிட் பண்ணிக்கலாம்.
எடிட் பண்ணிட்டு அதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஜேபிஜியில் இருக்கிறத இந்த மாதிரி நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் மூலிமா பிடிஎஃபாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. பட் இந்த மாதிரி பண்ணி கூட நம்ம என்ன ஃபோல்டர் நேமோ அதை போட்டு சேவ் பண்ணிடலாம். இந்த அடங்கல் மற்ற விஷயம் இந்த வாரிசு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது டெத் சர்டிஃபிகேட் அந்த மாதிரிலாம் ஸ்கேன் பண்ணுறல அந்த விஷயத்தில் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி ஓகே. இப்போ செல்ஃப் டிக்ரேஷன் எப்படி இது பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் டிக்ரேஷனில் கண்ட்ரோல் பண்ணி அதில் எடிட்னு கொடுத்துட்டு அதில் ரீசைஸில் போய்ட்டு கிளியர் பண்ணிவிட்டு அந்த ஹரிசாண்டலில் வந்து 60 இல்லை 65 அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு கம்ப்ரஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட்னு கொடுத்து அதில் அப்படியே கிராப் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நான் கொடுத்துட்டு கிளியர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ நான் ஒரு 70 இல்லை ஒரு 60 நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பட் நான் இப்போ 70 கொடுத்து கட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இதில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இதோட போதும் ஓகேவா. செல்ஃப் டிக்ரேஷனில் இவ்வளோ அளவுக்கு போதும். அதில் அப்படியே ரைட் கிளிக் பண்ணி கட் கொடுத்துருங்க. கட் கொடுத்துட்டு திரும்பி இதில் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வரும். இதில் டோன்ட் சேவ் ஓகேவா. சேவ் கொடுக்காம டோன்ட் சேவ்னு கொடுத்து இதில் ரீசைஸில் போய்ட்டு 1ன்னு செலக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. 1ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஜஸ்ட் ஓப்பன் ஆகும். இதில் அப்படியே கண்ட்ரோல் V கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் சரிங்களா. இல்லை பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஃபைலில் போய் கிளிக் பண்ணி சேவ் ஆஸ்ன்றதை கொடுத்து சேவ் பண்ணுங்கள். செல்ஃப்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்மி இதில் வந்து இதாகும். இப்போ இந்த இமேஜ் டைப்பில் வந்து ஜேபிஜின்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் 187 கேப்ஸில் இருக்கா. இல்லை தான் நல்ல குவாலிட்டியாகவே எனக்கு 187 கேப்ஸில் இருக்கணும். எந்த ஒரு சாஃப்ட்வேருமே இல்லாமல் பண்ணுறது ஓகேவா. பட் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் சரிங்களா. ஃபோட்டோஸு டிசி செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு ஆதார் கார்டு எல்லாமே ஸ்கேன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் நம்ம சைஸ் வந்து கம்மி பண்ணுறது. இதில் டவுட் ஏதாவது இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது இல்லாமல் வேறு ஏதாவது ஃப்ரீயாக இது பண்ணணும் சாஃப்ட்வேர் மூலிமா பண்ணுறது அப்படின்னு கேட்டுனாலும் உங்களுக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.